2012ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 16ஆம் தேதி நிர்பயா என்ற மருத்துவ மாணவி 6 பேர் கொண்ட கும்பலால் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கி உயிரிழந்தார். இந்த வழக்கின் மேல்முறையீட்டு வழக்கில் உச்சநீதிமன்றம் ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. அதாவது டெல்லி மாணவி நிர்பயா வழக்கில் 3 பேருக்கு தூக்கு தண்டனையை உறுதி செய்து உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. இந்த தீர்ப்பு குறித்த முழுமையான தகவலை எமது டெல்லி செய்தியாளர் அரவிந்த் வழங்க பார்க்கலாம். அரவிந்த், டெல்லி மாணவி நிர்பயா வழக்கில் 3 பேருக்கு தூக்கு தண்டனையை உறுதி செய்திருக்கிறது உச்சநீதிமன்றம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யும். காயத்ரி, இந்த வழக்கில் 4 குற்றவாளிகள் உள்ளன. இந்த 4 பேருக்குமே தூக்கு தண்டனையை உச்சநீதிமன்றமானது தற்போது உறுதி செய்துள்ளது. அதாவது 2012ஆம் ஆண்டு மருத்துவக் கல்லூரி மாணவி நிர்பயா ஒரு 6 பேர் கொண்ட கும்பலால் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு பின்னர் அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு மருத்துவமனையில், அதாவது சிங்கப்பூர் மருத்துவமனையில் அவர் உயிரிழந்திருந்தார். நாட்டையே பரபரப்பாக்கிய இந்த சம்பவமானது ஒரு ஃபாஸ்ட் ட்ரையல் எனப்படும் ஒரு விரைவு கீழமை நீதிமன்றத்தில் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டது. இந்நிலையில் கீழமை நீதிமன்றம் இந்த வழக்கில் தொடர்புடைய அந்த 6 பேரில் ஒருவர் உடனடியாக தற்கொலை செய்து கொண்டிருந்தார். அதாவது தீகார் சிறையில் அவர் தற்கொலை செய்திருந்தார். மற்ற 4 ஒருவர் சிறார் என்பதால் அவரை விடுத்து மற்ற 4 கீழமை நீதிமன்றமானது தூக்கு தண்டனை உறுதி செய்திருந்தது. இந்நிலையில் இந்த 4 அதனை எதிர்த்து உயர்நீதிமன்றத்திலும் மேல்முறையீடு செய்திருந்தார்கள். உயர்நீதிமன்றமும் இவர்களுக்கான தூக்கு தண்டனை உறுதி செய்திருந்தது. இந்நிலையில் இந்த 4 தற்போது மேல்முறையீடு செய்திருந்தார்கள். உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தீபக் மிஸ்ரா தலைமையிலான சிறப்பு அமர்வானது இந்த 4 பேரான மேல்முறையீட்டு மனுக்களை விசாரித்து வந்தது. இந்நிலையில் இவர்கள் இந்த 4 பேரின் மேல்முறையீட்டு மனுவில் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தீபக் மிஸ்ரா தலைமையிலான அமர்வானது தற்போது தீர்ப்பு வழங்கியுள்ளது. அந்த தீர்ப்பில் இந்த 4 தூக்கு தண்டனையை உறுதி செய்வதாக நீதிபதி தெரிவித்துள்ளார். குறிப்பாக இந்த 4 எதிரான அனைத்து சாட்சிகள் மற்றும் ஆவணங்கள் அனைத்துமே பலமானதாகவும் உண்மையாகவும் இருக்கிறது. எனவே இந்த 4 தூக்கு தண்டனை வழங்குகிறோம் என்ற ஒரு உறுதியான தீர்ப்பை வழங்கியிருக்கிறார். நீதிபதி தீபக் மிஸ்ரா தனி உத்தரவாகவும் அதே போல நீதிபதி பானுமதி தனி உத்தரவாகவும் பிறப்பித்துள்ளனர். ஆனால் 2 நீதிபதிகளுமே இந்த 4 தூக்கு தண்டனை தான் வழங்க வேண்டும். இது ஒரு கோர சம்பவம், ஒரு கொடூர சம்பவம். எனவே இந்த 4 பேருக்கும் தூக்கு தண்டனை உறுதி செய்து 2 நீதிபதிகளும் தனித்தனியான தங்களுடைய உத்தரவை தற்போது பிறப்பித்துள்ளனர். அரவிந்த், இப்ப அந்த பாலியல் வன்கொடுமை வழக்கில் ஈடுபட்டிருந்த அந்த 4 பேருக்குமே உச்சநீதிமன்றம் தூக்கு தண்டனையை இறுதி செய்திருக்கிறது. இதனை எதிர்த்து இதற்கு மேலாக அவர் குடியரசுத் தலைவரிடம் அவர்கள் 4 மனு அளிப்பார்களா? அது தொடர்பான தகவல்கள் ஏதேனும் இருக்கிறதா? அந்த கருணை மனுவுக்கு முன்பானதாகவே இவர்களுக்கான ஒரு சட்ட வாய்ப்பும் உள்ளது. அதாவது ரிவ்யூ மராய்வு மனுவை இவர்கள் தாக்கல் செய்ய முடியும். அதனை தொடர்ந்து சீராய்வு மனுவையும் தாக்கல் செய்ய முடியும். அதாவது ரிவ்யூ மற்றும் கியூரேட்டிவ் ஆனா 2 சட்ட வழிகள் இவர்களுக்கு இன்னமும் இருக்கிறது. அதனை தொடர்ந்துதான் இவர்களுடைய கருணை மனு என்ற அந்த ஒரு வாய்ப்பு வரும். தற்போதைய நிலையில் இன்று உச்சநீதிமன்றம் அந்த தீர்ப்பை வழங்கியுள்ளது. இந்த 4 எதிராக இந்த 4 தூக்கு தண்டனை உறுதி செய்து உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. இந்நிலையில் இந்த 4 மீண்டும் உச்சநீதிமன்றத்தில் நீங்கள் பிறப்பித்த உத்தரவை மறு ஆய்வு செய்யுங்கள் என கூறி மறு ஆய்வு மனுவை 30 நாட்களுக்குள் தாக்கல் செய்ய முடியும். அதனைத் தொடர்ந்து அந்த மறு ஆய்வு மனு தள்ளுபடி செய்யும் பட்சத்தில் அடுத்த 90 நாட்களுக்குள் மறுசீராய்வு மனுவை தாக்கல் செய்ய முடியும். இந்த 2ம் தள்ளுபடி செய்தால் மட்டுமே அவர்கள் மீண்டும் குடியரசுத் தலைவரிடம் சென்று தங்களுக்கு கருணை அளியுங்கள் என கருணை மனுவை தாக்கல் செய்ய முடியும். தற்போதைய நிலையில் இவர்களுக்கு இன்று உச்சநீதிமன்றம் அந்த தூக்கு தண்டனை மேல்முறையீட்டு மனுவில் உறுதி செய்துள்ளது. அதனைத் தொடர்ந்து இவர்கள் மறு ஆய்வு மனுவை தாக்கல் செய்வதற்கு வாய்ப்புள்ளது.